கடந்த 30 ஆண்டுகளாக பிடிபடாமல் இருந்த 3 முக்கிய பயங்கரவாதிகளை பிடித்த தமிழ்நாடு காவல்துறையின் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ்தல பதிவில் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த பின் 2023ஆம் ஆண்டில் பயங்கரவாத எதிர்ப்பு பணிகளில் தனி கவனம் செலுத்துவதற்காக நுண்ணறிவு பிரிவின் கீழ் பயங்கரவாத தடுப்பு பிரிவு புதிதாக உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறை, மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள், அண்டை மாநில காவல்துறையினர் என யாருக்கும் பிடிபடாமல் இருந்த அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட 3 முக்கிய பயங்கரவாதிகளை அண்மையில் நமது பயங்கரவாத தடுப்பு பிரிவு படையினர் சிறப்பாக செயல்பட்டு கைது செய்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பில் நமது நாட்டிலேயே தமிழ்நாடு காவல்துறை முன்னணி வகிக்கிறது என்பதை மீண்டும் நிலைநாட்டியுள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவு படையினருக்கும் அவர்களை வழிநடத்திய நுண்ணறிவு பிரிவு அலுவலர்களுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த கைது நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்து உதவிய கர்நாடக மற்றும் ஆந்திர மாநில காவல்துறையினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.